ஹாய் ஃபார்மாடாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஆன்டிடயரியல்ஸில் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பி பார்ப்போம். ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பின்றது வீட்லேயே இருக்கிற பாட்டி வைத்தியம் மாதிரி தான். உப்பு சர்க்கரை சேர்த்து கொடுப்பாங்க டயரியா வந்தால். அது இப்போ வந்து ரெடிமேடாக ஓஆர்எஸ் சால்ட்ஸாக வருது, டெட்ரா பேக்ஸும் வருது. ஸோ சர்க்கரையும் உப்பும் சேர்த்து யூஸ் பண்ணுற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ரெமெடி தான் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பி. ஸோ நியூ WHO ஓஆர்எஸ் ஃபார்முலாவில் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் சிட்ரேட், குளுக்கோஸ், வாட்டர்லாம் இருக்கும். அதோட டோட்டல் ஆஸ்மோலாரிட்டி வந்து 245 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் லாஸ் வந்து 5-7% அல்லது 7-10% இருந்துச்சுன்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் தெராப்பி கொடுக்கலாம். அதில் ஃப்ளூயிட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 10% மேலே இருந்தால் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த ஃப்ளூயிட் பேர் தாக்கா ஃப்ளூயிட். இந்த ஓஆர்எஸ் சால்ட்ஸ் வந்து டயரியாவை ஸ்டாப் பண்ணாது, ஆனால் ஹைட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், எலக்ட்ரோலைட் பிஹெச் பேலன்ஸை வந்து சரி பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க். இது பீடியாட்ரிக் டயரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஜிங்க் வந்து ஓஆர்எஸ் சால்ட்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களில் வந்து டயரியாவை கட்டுப்படுத்துது அப்படின்ற ப்ரூஃப் இருக்குது. WHO, யூனிசெஃப், USAID இவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஜிங்க் வந்து சப்ளிமெண்டேஷனாக கொடுக்க சொல்லி டயரியா அப்போ. அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ், இது என்ன அப்படின்னா ஒரு வகையான பாக்டீரியா தான். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் இதுங்க வந்து லைவ் செல் ப்ரிப்பரேஷன்ஸோ இல்லை லைவ் லேஸ்ட் பவுடர்ஸாக கொடுக்குறாங்க. எந்தெந்த பாக்டீரியா அப்படின்னா லாக்டோபாசிலஸ், பிஃப்டோபாக்டீரியம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பிகாலிஸ், என்ட்ரோகாக்கஸ், அப்புறம் சாக்கரோமைசஸ் பவுலாரிடி, இதெல்லாம் தான் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ கட்டோட ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்குவோம். அப்புறம் வந்து நான் பேத்தஜெனிக்காக இருக்கும். அப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸில் இதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டிடயரியல்ஸ். ஸோ ரிஃபாக்சிமின் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன்டிடயரியல் ஆன்டிபயோட்டிக். இது வந்து ரிஃபாம்பிசின் மாதிரி ஒரு ட்ரக்கு தான், ஆன்டி டியூபர்குலார் ட்ரக் தான் இந்த ரிஃபாம்பிசின். அதோடைய டெரிவேட்டிவ் தான் இந்த ரிஃபாக்சிமின். இது ஈகோலை இன்ஃபெக்ஷன்ஸில் வர டயரியாவுக்கு இதை கொடுக்குறாங்க. இது ட்ராவலர்ஸ் டயரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் டோசஸ் வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அமோனியா, அந்த கட் பாக்டீரியா வந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் லிவரில் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி வர வைக்குது. அதை தடுக்கிறதுக்கும் இதோட ஹை டோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், கேஸ் ஃபார்மேஷன், அப்டாமினல் பெயின், அப்புறம் டெஃபிகேஷன், அர்ஜென்சி, ஹெட்ஏக், இதெல்லாம் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு எந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சால்மோனல்லா ஃபுட் பாய்சனிங்கில் சிப்ரோஃப்ளாக்சின், அசித்ரோமைசின், செஃப்ட்ரியாக்சோன். அப்புறம் ட்ராவலர்ஸ் டயரியா, அது வந்து கேம்பிலோபாக்டர்ன்ற பாக்டீரியாவால் வர்றது, நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், டாக்ஸிசைக்ளின், கோட்ரைமாக்சசோல். அப்புறம் காலரா ரிலேட்டட் டயரியா, அதில் வந்து டெட்ராசைக்ளின்ஸ், கோட்ரைமாக்சோல், நார்ஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின், ஆம்பிசிலின், எரித்ரோமைசின் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் இன்ஃபெக்ஷன், அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் லைக் டெட்ராசைக்ளின்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியாவை அது கில் பண்ணிடலாம். அதனால் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கு பேர் அது டயரியா காஸ் பண்ணுது, சூடோமெம்பரேனஸ் என்ட்ரோகோலைட்டிஸ். அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ட்ரக் அப்படின்னா அது வந்து மெட்ரோனடசோல். அப்புறம் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதில் கொடுக்கறது அமீபியாசிஸ், ஜியாடியாசிஸ், இது ரெண்டுத்துலையுமே கொடுக்கறது மெட்ரோனடசோல் ஆர் டைலாக்சனைட் ஃபியூரோவேட். இந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், சீலியாக் டிசீஸ், ட்ராபிக்கல் ஸ்ப்ரூ, தைரோடாக்சிகோசிஸ், இதனால் வர டயரியாவுக்கு இதை கொடுக்க முடியாது, எந்த ஆன்டிமைக்ரோபியலும் பயன்படாமல் இருக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ், ஜிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து லாக்டோபாசிலஸ் இல்லை ப்ரோபயோட்டிக்ஸ் இல்லை இந்த மற்ற ஆன்டிமைக்ரோபியல்ஸை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஃபார்மாடாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.